ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் தீபாவளியெல்லாம் முடிஞ்சு 2 நாள் லீவெல்லாம் எடுத்து ஜாலியாக இன்றைக்கி பார்த்தீங்களா காலையில் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு எல்லாருக்கும் வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் எல்லாம் போகணுமா. அதனால் நம்ம கவிஸ் கிச்சனில் காலையில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து இடியப்பம் தான் செய்யலான்னு இருந்தேன். இடியப்பம் மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி தட்டில் அந்த வாழை இலை இருந்து பார்த்துக்கோங்க, தீபாவளிக்கு வாங்கின வாழை இலை இருந்தால் அதை குட்டி குட்டியாக வெட்டி அந்த இட்லி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடியப்பம் மாவை பிழிஞ்சு அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சரி என்ன குழம்பு வைக்கலாம் அப்படி யோசிச்சுட்டே இருக்குமா டக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் செஞ்சு சாப்பிடும் அப்படி சொல்லி ஒரு ஐடியா வந்து நான் இதுவரை தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டதில் மேக்ஸிமம் கடலைக்கறி, பட்டாணி கறி, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி வச்சு தான் இடியப்பம் சாப்பிடுவேன். இன்றைக்கி நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடுவோமே எல்லோரும் சாப்பிட்றாங்களா அப்படி சொல்லி நானும் தேங்காய் பால் ரெடி பண்ணி இடியப்பம் எடுத்து வச்சாச்சு. பையனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டுன்னா அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க. நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தவங்க வேறு லெவல், நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று மழை அவ்வளோ துணியும் துவைச்சி போட்ட மேலே மொட்டை மாடல அது போய் பார்த்தா இன்றைக்கி காலையில் மழை பெஞ்சு நனைஞ்சு கிடந்தா அதெல்லாம் லேசாக ஒன்று பிழிஞ்சு காய போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லெஞ்சு கட்டி தாண்டாங்க. அப்போ டக்குன்னு சோறு வச்சு வெண்டைக்காய் தோரை வச்சு மோர் கறியும் வச்சு இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம கவிஸ் கிச்சனில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.